அந்த ஜாய் கிறிஸ்டில்டா வந்து உச்ச நீதிமன்றம் வரையும் போராடலாம். அதுக்கு தானே சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, கண்ணியம், பெண்ணோட கண்ணியத்தை காப்பாற்றணும்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது. நீ வந்துட்டு ஒரு மனைவி 2 பெண்களுக்கு நீ துரோகம் செய்கிற, அது உன் பண திமுறா? இல்லை, நான் கேட்குறேன். அரசியல் செல்வாக்கு விட்டுருங்க, அரசியல் அப்புறம் தான் வருது. அப்போது நீ பணத்தை கொடுத்து வாயடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தானே. இப்போ பணம் இல்லைன்னா நீ ஒவ்வொரு கோர்ட்டாக ஏறி இறங்க முடியாதுல்ல, வக்கீல் வைக்கணும்ல. நீ உள்ளதுலேயே நீ என்ன பண்ணுற, போயிட்டு இப்போ என்னுடைய வியாபாரத்தை இல்லை என்னுடைய பிஸ்னஸ்க்கு வந்துட்டு குந்தகம் வந்துருச்சு, உன் பிஸ்னஸுக்கு வந்துட்டு ஜாய் கிறிஸ்டில்டா சொன்னது வந்துட்டு உனக்கு வந்து அவமானம்னு சொல்லிட்டு நீ டெஃபமேஷன் சூட்டு போடுற. ஆனால் ஒரு பெண்ணை வந்துட்டு அவமானப்படுத்திட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தை நாளைக்கு இந்த என்ன பாவம் செய்துச்சு, அந்த குழந்தை தகப்பன் இல்லாத ஒரு இல்லிஜிட்டிமேட் சைல்டு, ஒரு அந்த யாருக்கு இந்த குழந்தை பிறந்தே தெரியாத ஒரு அவமானத்துக்குரிய சின்னமாக அந்த குழந்தை வரும்போது அந்த குழந்தை எவ்வளோ பாதிப்படையும்.